வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நடந்து முடிஞ்ச எஸ்ஆர்எஸ்எஸ்எஸ் சிஎஸ்கே மேட்ச் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். டாஸ் ஜட்ஜ் ருத்ராஜ் கேப்டன் அவர் போலிங் சூஸ் பண்ணார். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆட வந்த டிராவிஸ் ஹெட் அண்டு அபிஷேக் சர்மா ஃபஸ்ட் ஓவரில் கொஞ்சம் நிதானமாக தான் ஆனார். செகண்ட் ஓவரில் பிடிச்சார். அடுத்து நல்லா தான் போய்ட்டு இருந்த பவர் பிளேயில் திருப்பி மேத்யூ ஷாட்டுக்கு தேர்ட் ஓவர் கொடுத்து அந்த ஓவரில் கீழே கிருஷ்ணா அபிஷேக் சர்மா 24 ரன்ஸ் மேலே ஸ்கோர் பண்ணி அவனோட 15 கம்ப்ளீட் பண்ணிட்டான் 15 பால்ஸ்லேயே. அடுத்ததாக சிக்ஸ்த் பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் படம் வந்தான் முகேஷ் சௌத்ரி. அதில் டிராவிஸ் ஹெட் அவுட்டு. அடுத்ததாக வந்த கேப்டன் இஷான் கிஷன் அவரோட விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டான். பவுலிங்கில் ஒரு சின்னதாக ஒரு கம்பேக் கொடுத்தாங்க சிஎஸ்கே. அதுக்கு அடுத்ததாக ஜேமி ஓவர்டன் போட்ட ஓவரில் அபிஷேக் சர்மா அவனோட விக்கெட்டு கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கு முன்னாடி ஒரு கேட்ச் வந்து அதை விட்டான் நம்ம டூபே வழுக்கல். கையில் என்ன தான் தடையணும், வெண்ணெய் தடவுறானா இல்லை கையில் ஏதாவது தடையணும் வந்துக்கிறானான்னு தெரியல. கேட்ச் மேலே கேட்சாக வர்றாங்க சிஎஸ்கே. அடுத்ததாக ஹென்ரிக் கிளாசன் அவர் ஒரு 59 ரன்ஸ் ஸ்டெடியாக ஆடி 170 வரைக்கும் எடுத்துகிட்டு போனார். அவரும் விக்கெட் இழக்க அடுத்ததாக ஒரு 195 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அடுத்து டில் எண்டு வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோராக. நம்ம சிஎஸ்கே போல சும்மா சொல்லக்கூடாதுங்க. டெத்தில் சூப்பராக போட்டான். ஏகே அன்சுல் கம்போஸ் சூப்பராக போட்டான். குர்ஜப்தீப் சிங்கும் அவரும் நல்லா போட்டார். ஜேமி ஓவர்டன் டேக்கிங் 3 விக்கெட்ஸ். அன்சுல் கம்போஸும் 3 விக்கெட் எடுத்தான். செகண்ட் இன்னிங்ஸில் ஓரளவுக்கு கெட்டபிள் ஸ்கோர் தான் பார்த்தா செகண்ட் இன்னிங்ஸில் வந்தாங்க சிஎஸ்கே பேட்டர்ஸ். சஞ்சு சாம்சன் ஃபஸ்ட்டு பாலே 6 அடித்தான். ஓகே பரவாயில்ல, இன்றைக்கி சிஎஸ்கேவோட நாள் தான் நினச்சி வந்தால் அவனே ஃபஸ்ட் ஓவரில் விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டான். அடுத்ததான் வந்த ஆயுஷ் மாத்திரை வந்து சும்மா பிரின்னு பிரித்தான். சின்னதாக ஒரு கிராம்ப்பு 2 ரன் புஷ் பண்ணி அவனோட இன்ஜுரி ஆக்கிட்டான் ருத்ராஜ் கைக்வாடு. அதே ஓவரில் அவனோட விக்கெட் இழந்துட்டான். அடுத்து கேப்டன் ருத்து அவனோட விக்கெட் இழந்து பவர் பிளேக்கு ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சிருந்தாலும் 3 விக்கெட்ஸ் விட்டுட்டாங்க. அடுத்ததாக அந்த சர்ஃப்ராஸ் கான் 25 ரன்ஸ் அடித்து அவனும் அவுட் ஆகிட்டு போயிட்டான். அடுத்ததாக டிவால் பிரிவிஸ் ஒரு தப்பான ஷாட் ஆடி பூஜித் அவுட் ஆகிட்டு அவனும் டக் அவுட் திரும்பிட்டான். அடுத்ததாக சிவம் டூபே அந்த மேத்யூ ஷாட் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் எவர் இன்னிங்ஸ் இன் ஐபிஎல் நான் பார்த்ததுலே. 30 பாலுக்கு ஆடி 30 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தான். சொல்லிக்கிற அளவுக்கு ஆடல இவரும் டூபேவும். இந்த மேட்சோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா எஸ்ஆர்எஸ் ஸ்கோர் 8 சிக்ஸஸ். சிஎஸ்கே அடித்தது வெறும் 4 6 தான். அந்த 4 6 தான் இங்கே பெரிய டிஃப்ரென்ஸ் ஆகி போச்சு. இஷான் மலிங்கா நல்லா போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்துருந்தான். 10 ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கே தோற்றுட்டாங்க. 10 ரன் வித்தியாசத்தில் எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அப்படி தான் அந்த மேட்ச் போச்சு. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அவனோட பங்குக்கு 2 விக்கெட் எடுத்திருந்தான். சிவகுமார் ஸ்பின்னர் சூப்பர். அவன் ஓவர்லேயும் மிஸ் பண்ணிட்டாங்க அடிக்க. அவனும் நல்லா போட்டுருந்தான். எல்லாருமே ஓவரால் நல்லா போட்டு சக்கீப் ஹுசேன் யங் பாஸ் பவுலர் அவர் நறுக்குன்னு போட்டார் இந்த ஓவர். ஓவராலாக எஸ்ஆர்ஹெச் ஒரு நல்ல கேம் ஆடி இருக்காங்க. சிஎஸ்கே சொல்ல போனால் இந்த மேட்ச்சை கம்ப்ளீட்டாக கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம். கம்பேக்கு நல்லா விளையாடி இந்த அகில் ஹுசேனுக்கு பதிலாக எடுத்துகிட்டு அந்த மேத்யூ ஷாட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. சிவான் அதர் வீடியோ.